ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 இந்த சப்ஜெக்டில் வீடியோ போட சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்காக கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2ல் இந்த வீடியோலேருந்து தான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1ல் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த சீரிஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கும். அதுவும் தொடர்ந்து வரும். ஃபுல் சிலபஸுக்கும் போடுற மாதிரி தான் ஐடியா இருக்குது. அதனால் எல்லா வீடியோஸும் வரும், எல்லா டாப்பிக்கும், எல்லா சாப்டர்ஸுக்கும். ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2ல் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். அதிலிருந்து போடக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ இது. அதனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து தியரட்டிக்கலாக இருந்தாலும் இது புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம சம் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா இடியூ யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் டவுட்ஸ் இருந்தால் இது ரிலேட்டடான இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஃபைனல் இயர் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஃபைனல் இயர் பிகாம் வந்து 5th செம் படிச்சுட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த சப்ஜெக்ட் இருக்குது. ஆன்லைனில் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். எந்த சாப்டர் நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா சம்மில் இங்கிலீஷில் கொடுத்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயே தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2ல் வீடியோ சீரிஸ் 1 இன்ட்ரோடக்ஷன் டு பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். ரொம்ப சில சிம்பிளான எக்ஸாம்பிளோட நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து டெஃபினிஷன் ஆஃப் பேங்க், முதல்ல பேங்க்னா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் பார்த்துருவோம். ஸோ பேங்க் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த பிளேஸ் for keeping money and valuables safely and money being paid out on the customer's order, that is check. Bank அப்படிங்கிறது என்ன? Bank is a place in which all monies are safely, அதாவது ஆல் மணிஸ் ஆர் சேஃப்கார்டட். வேல்யூபிள் திங்ஸு மணி எல்லாமே சேஃப்டியாக இருக்கும். பேங்க் அப்படின்னாவே பணம் வந்து சேஃப்டியாக இருக்குங்கிறத மீனிங். அப்போ நமக்கு பணம் தேவைப்படுறப்ப யாரெல்லாம் பணம் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்களோ, டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ, வேல்யூபிள்ஸ் எல்லாம் லாக்கரில் வச்சுருக்காங்களோ, அவங்களாம் எப்போ அமௌண்ட் எடுக்கணுன்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்து, அதாவது செக்கு கொடுத்து அமௌண்ட்டை ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாம் அந்த ஒர்க் எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்கக்கூடிய இடம் தான் வந்து பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பேங்க்னா ஈவன் ஒரு நார்மலான பீப்புள், ஒரு ரிலேட்டர்ஸ் கூட பேங்கை பற்றி நமக்கு தெரியும். இது தியரட்டிக்கலாக நம்ம வந்து அகாடமிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் மீனிங் ஆஃப் பேங்கிங். Definition of banking or meaning of banking நம்ம பார்க்கலாம். So Banking Regulation Act 1949 defines banking as, so banking அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் யார் கொடுக்குறாங்க? Banking Regulation Act 1949 அந்த ஆக்ட் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு டெஃபினிஷன். இதில் பேங்க் சம்மந்தப்பட்ட முழு மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் or investment or deposits of money from the public, repayable on demand or otherwise, and withdrawable by check, draft, order or otherwise. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்னா அக்செப்டிங் டெபாசிட்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் தான். அக்செப்டிங் மட்டும் எடுத்துக்கோங்க. 4th லைனில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் ஆஃப் மணி ஃப்ரம் த பப்ளிக் எடுத்துக்கோங்க. ஸோ பப்ளிக் வந்து டெபாசிட்ஸ் ஆஃப் மணி வந்து டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பேங்க். ஸோ கஸ்டமர்ஸ் என்ன பண்ணலாங்க? பேங்க்கில் வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறாங்க. நிறைய டெபாசிட் அக்கௌண்டிங்ஸ் டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் டெபாசிட் அக்கௌண்ட்ஸு கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸு, சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட்டு, இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான டெபாசிட் அக்கௌண்ட்ஸ். அதுக்கான அந்த அக்கௌண்ட்டில் வந்து பப்ளிக் அமௌண்ட் போடுறாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன பர்பஸுக்காக? ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங். ஸோ டெபாசிட் வாங்கின அமௌண்ட் வச்சுட்டு தான் என்ன பர்பஸ்னா, யார் வேறு கஸ்டமர்ஸ் யாருக்கு அமௌண்ட் தேவைப்படுதோ, லோன் தேவைப்படுதோ, கடன் தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ அக்செப்டிங் டெபாசிட்ஸ் ஆஃப் மணி ஃப்ரம் த பப்ளிக் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் மீனிங் வந்து அப்படி அந்த 3 லைனையும் 2nd, 3rd, 4th லைனையும் கொஞ்சம் அப்படி பிரித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் சரி, அல்லது லோன் வேணும் நம்ம வந்து அதாவது பேங்க்லேருந்து லோனை வாங்கி அதாவது லேண்டு பில்டிங் வாங்குறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் சரி, அல்லது வேறு பர்பஸுக்கு வந்து பல டைப் ஆஃப் லோன் லெண்டிங் இருக்குது. அந்த பர்பஸுக்காக தான் வந்து பண்ணக்கூடியது. ரீபேயபிள் ஆன் டைம், டிமாண்ட் எப்போ கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை திருப்பி தரணும். ஸோ பேங்க் என்ன பண்ணுறாங்க? இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இத்தனை வருஷம் லோனை முடிக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி டெபாசிட் பண்ணுற பப்ளிக்கு இத்தனை நாள் தான் நான் டெபாசிட் பண்ணுறேன் அல்லது இத்தனை வருஷத்துக்கு தான் டெபாசிட் பண்ணுறேங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் அமௌண்ட் வந்து ரீபேயபிள் பண்ணணும் பை மியூச்சுவல். பேங்க் கொடுக்க வேண்டியிருந்தாலும் ரீபேயபிள் பண்ணணும் அவன் கேட்குறப்போ, அல்லது கஸ்டமர் கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறப்போ பேங்க் ரிட்டர்ன் பண்ணணும், பேங்க் கேட்குறப்போ அவங்க லோன் அமௌண்ட்டை பே பண்ணணும். ஓகேவா? அதான் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் அண்ட் வித்ட்ராயல் பை செக், டிராஃப்ட். நம்ம பணம் என்னன்னாலும் பேங்க்லேருந்து செக்கோ டிராஃப்ட் எல்லாம் போட்டு நம்ம அதெல்லாம் வந்து என்னென்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறோம். செக்கு டிராஃப்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. அது மூலம் அமௌண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் இதெல்லாம் தான் வந்து பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? மெயினாக பர்பஸ் வந்து 2 பர்பஸ் தான். அக்செப்டிங் டெபாசிட்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் வந்து லெண்டிங் as a loan to the
பப்ளிக். இதுதான் வந்து மெயின் பர்பஸ் அல்லது மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்கிங்னாவே இதுதான். இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தியரிட்டிக்கலாக பேங்கிங் லாவில் நிறைய படிச்சுக்கலாம், பேங்கிங் தியரியில் நிறைய படிச்சிருப்பீங்க. இது வந்து அக்கௌண்ட்ஸுங்கிறனால இந்த வரைக்கும் மீனிங் போதும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா பேங்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் பேங்க் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான், அதாவது ஆர்பிஐ. ஆனால் ரெகுலேட் பண்ணக்கூடியது தனியாக ஒரு சட்டம் இருக்குது, வங்கி ஒழுங்காற்று சட்டம் அப்படின்னு பேர். அதான் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. டில் 1949 தான் இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்டுக்கு 1949க்கு முன்னாடி வரைக்கும் தேர் வாஸ் நோ ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் டு ரெகுலேட் பேங்கிங் கம்பெனிஸ். எந்த பேங்குங்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா, நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ஆக்டும் கிடையாது. பட் சின்ஸ் தட் இயர், அந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்ளைஸ் டு கார்பரேட் என்டிட்டிஸ் கேரிங் அந்த பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. அதுக்கப்புறம் தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டுங்கிறத பாஸ் பண்ணி இந்தியாவில் பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதில் ப்ரொவிஷன்ஸ் படி தான் எல்லாமே நடக்கிறாங்க. பேங்கிங்கும் கம்ஸ் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் தான். பேங்கிங் கம்பெனி தான் சொல்கிறோம் இல்லையா? பேங்கிங் கம்பெனிங்கிறப்ப பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அதை வந்து அந்த அதுபடியும் பேங்க் நடத்த வேண்டியதாக இருக்கும். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் என்ன சொல்கிறாங்களோ அதையும் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு அது ஒரு சட்டம் இருக்குது வங்கிக்காக. ஓகேவா? ஸோ பேங்க்குக்காக அந்த ஆக்ட் படியும் பார்க்கணும். ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ இதால் நடத்த முடியாது. ஆர்பிஐ சொல்கிறத கேட்கணும், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னு அதையும் நம்ம கேட்கணும், கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னு சொன்ன செக்கு டிராஃப்ட்டு, ஸோ இது சம்மந்தப்பட்ட ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ட் இருக்குது. எல்லாத்தையுமே எல்லாம் ஆல் ஆக்ட்ஸ் ஆர் பைண்டிங் த பேங்கிங் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் நான் சொன்னேன் இப்போ தான். ஸோ சச் கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படியும் அதில் என்ன சொல்கிறாங்களோ அந்தருடைய ப்ரொவிஷன்ஸ் ரெகுலேஷன்ஸையும் பேங்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அடுத்து வந்து சில லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் சம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்குது. அந்த ப்ரெஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்குது. அதுபடி தான் நம்ம வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆஸ் பர் செக்ஷன் 29 to 33 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 29லேருந்து 33 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் வந்து எந்த ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஃபார்ம் ஏ இன் தி 3rd ஷெட்யூல், அதாவது 3வது பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்ம் ஏ இன் தி 3rd ஷெட்யூலுங்கிற ஃபார்மேட் படி பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து ஃபார்ம் பி இன் தி 3rd ஷெட்யூல், அதுவும் 3rd ஷெட்யூல் தான். ஆனால் ஃபார்ம் பியில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஃபார்மேட்டு, அதுபடி தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஒன்று பேலன்ஸ் ஷீட். ஏன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் வராது, ஏன்னா தேர் இஸ் நோ மோர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இன் தி பேங்கிங் கம்பெனிஸ். அதனால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் வராது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் வரும். ஸோ அக்கௌண்டிங் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்படி வந்து நமக்கு ஒரு பைண்டிங்ஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள் பேங்கிங் கம்பெனிஸுக்கு. ஸோ எவ்ரி பேங்கிங் கம்பெனி டு க்ளோஸ் இட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆன் 31st March ஆஃப் ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பேங்க்குமே மார்ச் 31 கணக்கு முடிக்கணும். அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பித்து மார்ச் 31 கணக்கு முடிக்கணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கௌண்டிங் இயர் 1 year ஃப்ரம் ஏப்ரல் டு மார்ச். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ங்கிறது இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் சம்முக்கு வரும். ஸோ எவ்ரி பேங்கிங் கம்பெனி இன் இந்தியா டு ட்ரான்ஸ்ஃபர் 25% ஆஃப் த கரண்ட் நெட் ப்ராஃபிட் டு த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு பேங்கிங் கம்பெனியும் அந்த வருஷத்தில் அவங்களுக்கு எவ்வளோ நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் வருதோ அதில் 25% எடுத்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் காமிச்சிடணும். ஏன்னா ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து சட்ட காப்பு நிதி, சட்டப்பூர்வமான காப்பு நிதின்னு பேர். ஓகேவா? ஏன்னா ஏதாவது கம்பெனிக்கு ஏதாவது ஒரு பேங்க் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுது ஃபினான்ஷியலாக அப்படிங்கிறப்ப அந்த ரிசர்வ் வந்து பேங்க் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பேங்க் பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம கஸ்டமர் பப்ளிக் நம்ம பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸாக 20% இருந்தது, அதை வந்து 25% இப்போ ரைஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் கரண்ட் இயர் நெட் ப்ராஃபிட் அந்த வருஷத்தினுடைய நெட் ப்ராஃபிட்டில் 25% ஸ்டாச்சுட்டரி ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதில் 1 மார்க் கொஸ்டின்லேயும் வரும். நம்ம வந்து இந்த பாயிண்ட் வந்து சம்லேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து கேஷ் ரிசர்வ்னு இருக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து சம்மில் வராது, ஆனால் தியரிட்டிக்கலாக நம்ம லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் த பேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்ரி பேங்கிங் கம்பெனி இன் இந்தியா ஷல் மெயின்டைன் எ கேஷ் ரிசர்வ் with itself or RBI or SBI or any other bank notified by central government to at least 3% of its time and demand liabilities. பேங்க்கினுடைய டைம் லிமிட் லைபிலிட்டிஸ் அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டைமுக்காக டெபாசிட் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது எல்லாமே டைம் அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டிஸ் தான். அந்த எவ்வளோ அமௌண்ட் அதில் இருக்கோ அதில் 3% ஆஃப் த அமௌண்ட் வந்து
3% ஆஃப் த டைம் அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டிஸை வந்து கேஷ் ரிசர்வாக ஒவ்வொரு பேங்க்கும் வந்து மெயின்டைன் பண்ணணும். எங்கே மெயின்டைன் பண்ணணும்? ஆர்பிஐயில் மெயின்டைன் பண்ணணும், அல்லது அதோடைய பேங்க்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம், அல்லது வேறு ஸ்டேட் பேங்க்கில் மெயின்டைன் பண்ணலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு எந்த பேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதில் ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் கேஷ் ரிசர்வ். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்முக்கு நமக்கு இது வராது. இப்போ மற்றபடி வந்து நம்ம லீகல் ரெக்யர்மெண்ட்ஸில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லலாம் இது வரும். ஓகேவா? ஒன் மோர் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு ஒன்று எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. Every banking company in India to maintain an amount not less than 25% of its total demand and total liabilities in cash, gold or securities as statutory liquidity ratio, அதாவது SLR. SLR வந்து இதே மாதிரி தான் டோட்டல் டிமாண்ட் அண்ட் லைபிலிட்டிஸில் நம்ம வந்து 25 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 3% வந்து நம்ம வந்து கேஷ் ரிசர்வாக மெயின்டைன் பண்ணோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு பேங்க்கு தன்னுடைய டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸில் 25% வந்து கேஷாவோ கோல்டாவோ அல்லது வேல்யூபிள் செக்யூரிட்டிஸாவோ நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த அமௌண்ட்டுக்கு வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணணும். இது சம் ரிலேட்டடாக வராது. தியரட்டிக்கலாக லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 25% வேறு, ஸ்டாச்சுட்டரி ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற 25% வேறு. ஸ்டாச்சுட்டரி ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நெட் ப்ராஃபிட்டில் கண்டுபிடிக்கணும். அது சம்மில் வரும், ப்ராப்ளத்தில் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப வரும். ஆனால் இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது வந்து சம்முக்கு வராது. ஆனால் அது லயபிலிட்டிஸில் 25%. ஓகேவா? த ஆர்பிஐ ஹேஸ் த பவர் டு இன்க்ரீஸ் திஸ் ரேஷியோ அப் டு 40%. ஆனால் ஆர்பிஐ வந்துங்கிற ஒரு தலைமை வங்கி இதை வந்து இந்த 25% ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோங்கிறத வந்து 40% வரை அதிகப்படுத்துறதுக்கு வந்து 40% வரைக்கும் அதிகப்படுத்துறதுக்கு ஆர்பிஐக்கு பவர் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அது வந்து 25% இருக்குது. ஓகேவா? அடுத்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் டு ப்ரிப்பேர். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? நான் முதல்ல சொன்னேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் பேங்கிங் கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பேங்கிங் கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நான் சொன்னேன், ஃபார்ம் பி ஆஃப் ஷெட்யூல் 3ல் ப்ரிப்பேர் பண்ணணும், 3rd ஷெட்யூல்னு சொன்னேன். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபார்ம் ஏ ஆஃப் 3rd ஷெட்யூலில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? இது முதல்ல சொன்ன விஷயம். அந்த ப்ராக்கெட்டில் பிளாக்ல கொடுத்துருக்கு இல்லையா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஷெட்யூல் நம்பர் 13 to 16 அப்படிங்கிறதுல ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஃபார்மேட்டில் ஒரு லைன் கூட மாற்றி எழுதக்கூடாது. A to Z அதே ஆர்டர்னா அதே ஆர்டர் தான். ஏபிசிடின்னு எப்படி எழுதுறோம் அதே ஆர்டர் மாற்றக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் ஷெட்யூல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ஃபார்மேட் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி தான் வரும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து 13, 14, 15, 16 4 ஷெட்யூல் அதுக்குள்ளே வரும், ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஒர்க்கிங்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து சம்மு போடுறப்ப நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பேங்கிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர் 1லேருந்து 12 வரைக்கும். அதாவது பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபார்ம் ஏ ஆஃப் ஷெட்யூல் 3, அதில் ஷெட்யூல் நம்பர் 1 to 12 வரைக்கும் வரும். பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஃபார்ம் பி ஆஃப் ஷெட்யூல் 3, அது ஷெட்யூல் நம்பர் 13 to 16 வரைக்கும் வரும். அப்போ டோட்டலாக பேலன்ஸ் ஷீட்டு எப்பவுமே பேலன்ஸ் ஷீட்டை சொல்லி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஆக மொத்தத்தில் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஷெட்யூல் 1 to 16 வரைக்கும் நமக்கு வரும். ஸோ ஃபார்மேட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு ஷெட்யூலையும் என்னென்ன ஐட்டம்ஸ் இன்க்ளூட் ஆகும் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டா தான் சம்மு ஃபுல்லாக போட முடியும். ஓகேவா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம பேங்க்னு என்ன, பேங்கிங்னு என்ன, ரெகுலேஷன் ஆக்ட் என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம், ஃபார்மேட் படி ப்ரிப்பேர் பண்ணோம், அதில் எவ்வளோ ஷெட்யூல்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட் அண்ட் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் ஒன் மோர் டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது, ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடுங்கிறது. அதை வந்து நான் என்னென்னு மீனிங் சொல்லி அந்த சம்மு வந்து அடுத்த வீடியோவில், செகண்ட் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.